முட்டாள்கள்லாம் பார்க்கும்போது இன்னும் தன்னோட மதத்தை பத்தி அவங்களுக்கு புரியலன்னு கிளீனா தெரியுது. ஏன்னா இன்னொரு இடத்துல போய், அதாவது இன்னொரு மதத்துல இருக்கிற இடத்துல போய் அவங்களோட நம்பிக்கையில போய் ஓ மதத்தை திணிக்க முயற்சி பண்ற முட்டாள்தனத்துலதான் இங்க இந்த இந்தியா நாறிக்கிட்டு இருக்குது. ஒவ்வொருத்தனும் மதம் மாறுறதாகட்டும், இல்ல இந்த மாதிரி போய் இன்னொரு மதத்துல இருக்கிறவங்கள போய் அந்த மதத்துல இருக்கிறவங்க அசிங்கப்படுத்துறதாகட்டும், இதனால இவங்களுக்கு என்னன்னு தெரியல. இவங்களோட மதத்தை பத்தி நல்லா புரிஞ்சுக்கிட்டாலோ, மத்த மதங்களை பத்தி நல்லா புரிஞ்சுக்கிட்டாலோ யாருமே மதத்தை இப்படி கேவலமா நடத்த மாட்டாங்க. ஆனா இவங்களுக்கு யாருமே புரியல. ஏன்னா எல்லாருமே முட்டா பசங்க, ஒன்னாம் நம்பர் முட்டா பசங்க, தற்குறி கூட்டம் இவங்க எல்லாம். இங்க போய் நீ இப்படி இதை செய்யறதுனால உடனே அவங்களோட மதத்துல ஏதோ ஒரு பிரச்சனை, இப்ப பிரச்சனை தான் வரும், மதம் மாறிடாது. அதனால இந்த மாதிரியான கேடுகட்டத்தனத்தை எப்பவுமே பண்ணாதீங்க. இது எல்லா இடத்துலயும் இதை நான் பதிவு பண்ணிட்டு இருக்கிறேன். தயவு செய்து அவங்களோட மதங்கள் சிறந்த மதங்கள் தான். அந்த மதத்துல இருந்துகிட்டு அந்த மதத்தை நல்லா புரிஞ்சுக்கிட்டு இருந்தாலே போதும். மத்த மதத்தை காயப்படுத்தாதீங்க. மத்த மதத்துல போய் மதம் மாறி அந்த மதத்துல மாறணும்னு உங்க மதத்தை கேவலமா பேசாதீங்க. தயவு செய்து இந்த மாதிரியான விஷயங்களை ஆதரிக்காதீங்க. எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்க ஆதரிக்கிறீங்களோ அவ்வளவுக்கு எவ்வளவு இந்தியா எக்கனாமிக்ல 4வது இடத்துல இருக்கலாம். ஆனா மூளையில 100வது இடத்துக்கு கூட வராது போல. அந்த அளவுக்கு கேடு கட்டத்தனமா இருக்கு. தயவு செய்து மதம் என்ற போர்வையில இந்த மாதிரியான கேவலமான ரீல்ஸுகளை பண்ணாதீங்க. நிப்பாட்டிக்கோங்க.